ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஓடது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறவெல்லாம் இன்றைக்கி வந்து விதைப்பா இல்லையா. நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய மாடி தோட்டத்துக்காக சில விதைகள்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். கொடிசியாலேருந்து காமிச்சிருந்தேன். நிறைய பேர் அதாவது சொல்லியிருந்தேன், நான் விதைக்க போகிறேன், விதைக்கும் போது அப்படியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் இப்போ வந்து எல்லாமே வந்து ஊற வைக்க போகிறேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கப்பில் தான் வந்து போட்டுட்டு கஞ்சி தண்ணியில் தான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியில் தண்ணியிலையோ இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சகாவியா அந்த மாதிரி எதுலையா ஒரு லிக்விட் இதில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நீங்கள் சாயந்தரம் வைக்க போகிறீங்கன்னா காலையில் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ நான் சாயந்தரம் தான் வந்து நடப்போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு போட்டும்போது சூப்பராக வந்து நல்லா முளைப்பு திறன் நல்லாவே வந்து கிடைக்கும். அதுக்கு நான் வந்து கஞ்சி தண்ணி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீங்கள் வந்து போட்டுட்டு அது மாதிரி சூடோமோனாஸ் இருந்தாலும் அதுலேயும் வந்து நல்லா கலக்கிட்டு அதுலேயும் வந்து ஊற வைக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே முன்னாடி மாடி தோட்டம்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் பெருக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கும்போது பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பெருக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஒரு நாள் கூட போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் இல்லையா, முடியாது. நமக்கு வீட்லேயும் வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ இந்த காலைல ஃப்ரீயாக இருக்கும்போது ஊற வச்சு சாயந்தரமாக வந்து எல்லாமே வந்து நட்டுக்கலாம் வெயில் தாழ அப்படின்னு சொல்லி அதான் வந்து எப்பயுமே அந்த மாதிரி தான் வழக்கமாக அப்படி தான் வந்து பண்ணுவேன். அதுதான் இன்றைக்கி நானும் வந்து பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மண்கலமையும் வந்து சாயந்தரம் நடுறதுக்கு வேண்டியது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா வந்து வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு நடை வந்து லைவில் நிறைய தடவை காட்டியிருப்பேன், எல்லாமே வந்து பார்த்துருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்திருக்கு பாருங்கள். மாதுளை எல்லாம் சூப்பராகவே வந்திருக்கு. முருங்கை நிறைய பூ விட்டுருக்கு, காய் வந்து வச்சுருக்கு. இந்த முருங்கையில் நிறைய காய் வந்து காய்ச்சிருக்கு. நிறைய லைவ் வந்து நான் டெய்லி வந்து லைவ் போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் காமிச்சிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பேன். பார்க்காதவெல்லாம் அப்படியே இந்த வீடியோ பார்க்கும்போது பார்ப்பாலே, அதனால் ஒன்று அப்படியே வந்து மேலே வந்து கட்டிடுறேன். நிறைய காய் கத்திரிக்காவும் எனக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கு, அவரைக்காவும் வந்து கொடுத்துருக்கு. ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 1/2 கிலோ பக்கம் கிட்டத்தட்ட இருக்கும். நிறையவே வந்து எடுத்திருந்தேன் நான், நிறைய அவரைக்காய். இப்போ பாருங்கள், இப்போ இதையும் வந்து இருக்குது, இதையும் வந்து எடுத்துருவேன் இன்றைக்கி. இதெல்லாம் கொஞ்சம் அன்றைக்கி பிஞ்சாக இருந்ததுன்னு விட்டுட்டேன். ரோஸ் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து பூக்க ஆரம்பிக்கிறது. இங்கே வந்து நான் வெள்ளரிக்காய் வந்து நட்டிருந்தேன், அதுவுமே நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு. வெள்ளரிக்காய் நாத்தாவே வந்து வாங்கியிருந்தேன். கிரேப்ஸ், கத்திரிக்காய், கொய்யா எல்லாமே நல்லா வந்து வந்திருக்கு. நிறைய வீடியோஸ் காமிச்சிட்டு தான் இருப்பேன், நிறைய பார்த்துட்டு தான் இருப்பேன். சும்மா நான் அதே வந்து காமிச்சு போர் அடிக்க விரும்பலை. அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம வந்து பார்த்துருவோம். ரோஸும் பாருங்கள், இந்த ரோஸ் ரொம்ப சூப்பராக வந்து அப்படியே கொத்து கொத்தாக எப்பயுமே நல்லாவே நிறையவே வந்து பூக்கும். எப்பயுமே நம்ம செடி இல்லாத போது தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இல்லை இன்றைக்கி நம்ம செடியை வந்து நிறைய பூக்கள் இருக்கிறதுனால இப்படி இதோ ஒன்று மேலாக வந்து காமிச்சிடுறேன். தக்காளி எல்லாமே வந்து நிறையவே வந்து வந்திருக்கு. பாவைக்காய், சுரைக்காய் பாருங்கள், சுரைக்காய் நல்லா தான் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தான் வெம்பிடுறது. பார்க்கலாம், இந்த தடவை எல்லாமே வரணும். இதில் மொத்தம் ஒரு 5 காய்க்கு வந்து சுரைக்காய் பிஞ்சு வந்து வச்சுருக்கு. இதில் தான் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பாட்டு கூட வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய், பாவைக்காய் நிறைய பிஞ்சு வந்து வச்சுருக்கு. நிறைய காய்களும் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எப்படி வந்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே சீடு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப்பில் வந்து கஞ்சி தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி நல்லா ஊற வச்சுட்டு சாயந்தரமாக வந்து திருப்பி நம்ம இந்த மண்கலவையில் ரெடி பண்ணி அதில் வந்து நட போகிறேன். அப்படி நம்ம வாங்க ஒன்று நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் குடிசையில் வாங்கின சீட்ஸ் எல்லாம் வந்து இதில் தான், இந்த விதையில தான் வந்து வாங்கியிருந்தேன். அப்படியே ஒன்று மேலாக ஒன்று காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நடும்போது ஒன்று மேலாக வந்து பார்க்கலாம். இது வந்து பாலக்கீரை 2 வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, அப்புறம் வெள்ளை முள்ளங்கி, இது வந்து சிவப்பு முள்ளங்கி, இது வந்து காலிஃப்ளவர், இது வந்து செடி பீன்ஸு 2 வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து முட்டைக்கோஸு, அடுத்தது வந்து வெள்ளை கலரில் வந்து வெண்டைக்காய் வந்து இருக்கும், அது வந்து வாங்கியிருந்தேன். இப்படி வருது பார்ப்போம்னு சொல்லிவிட்டு. அடுத்து பஜ்ஜி மிளகாய், அடுத்து செடி அவரை, அடுத்து கொடமிளகா, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பைதாகி மிளகான்னு வந்து ஒன்று வந்து விற்றுருந்தாங்க சீட்ஸு. பார்க்கலாம் இது எப்படி இருக்குது, எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி வருது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் நெய் மிளகாய், இதுக்குள்ளே வந்து சீட்ஸ் இருக்கும், எடுத்துகிட்டு காய வச்சு போடணும். அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நெய் மிளகாய், இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. இதில் நான் போடும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதெல்லாம் இதே தான், குடமிளகா, நெய் மிளகாய் இதெல்லாம் தான் சீடு வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு இருக்கு இல்லையா, பேப்பர் கப்பு, இதில் வந்து நான் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து விட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காலையில் வந்து இதுதான் வந்து பண்ண போகிறேன். திருப்பி சாயந்தரம் வந்து நான் அப்படியே நடும்போது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கஞ்சி தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன்.
இதெல்லாம் நான் அப்படியே என்னெல்லாம் ஊற வச்சுருக்கேன், என்னெல்லாம் போட போகிறேங்கிறத நான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் போடும்போது நான் உங்களுக்கு போட்டதுக்கப்புறமா வந்து அதில் வந்து அப்படியே காட்டுறேன். போடும்போது எல்லாமே தனித்தனியாக வந்து இப்படி வந்து ஊற வச்சுருக்கேன். கஞ்சி தண்ணியில் ஊறிட்டு போடும்போது நல்லா நமக்கு வந்து முளைப்பு திறன் நல்லாவே வந்து கிடைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2-3 மணிக்கு வரை நல்லா ஊற வச்சுட்டு போடும்போது நல்லா வேகமாகவும் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ இது எல்லாமே வந்து வச்சுட்டு போட்டிருக்கேன். இந்த சொரக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை, தட்டவரை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரையில் கொஞ்சம் தட்டையாக ஒரு மாதிரி இருக்கும். அந்த அவரை தான் வந்து இது வந்து நட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கன். இதெல்லாம் வந்து எனக்கு துவரை. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டு கொடுத்தது. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தது நான் அப்படியே வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் மட்டும் நான் வாங்கினது குடமிளகா. இந்த குடமிளகா வந்து அவங்க கொடுத்தது தான், இந்த குடமிளகா. இது வந்து நான் வாங்கியிருந்தது. இதெல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி நான் நடும்போது அப்படியே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்க வேணாம், அப்படியே வந்து போட்டுடலாம். கீரையெல்லாம் பாலக்கீரை, தண்டுக்கீரை, அப்புறம் காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸு, பாலக்கீரை 2 வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊற வைக்க வேணாம், அப்படியே நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து போட்டால் போதும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அதில் வந்து உங்களுக்கு போடும்போது அப்படியே வந்து காட்டுறேன். நெய் மிளகாவும் வந்து நான் வந்து அப்படியே எடுத்து போட்டுடலான் இருக்கேன். இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. மாடித்தோட்டமும் பெருக்கி இதெல்லாமும் ஆயாச்சு. நம்ம சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போடும்போது அப்படியே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேங்கிறத காட்டிடுறேன் அப்படியே ஒரு தடவை. பாருங்கள், நான் மண்கலவெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் இதில் வந்து நிறச்சி வச்சுருக்கேன். இதிலெல்லாம் வந்து சீடு வந்து போட போகிறேன். இந்த சீடு ட்ரீயில் தான் வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் நிரப்பி வச்சுருக்கேன். இதிலெல்லாம் வந்து வரிசையாக வந்து நம்ம சீடெல்லாம் வந்து போடலாம். இப்போ இதுவும் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாயந்தரமாக வந்து நடும்போது வந்து பார்க்கலாம். அப்படியே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாயந்தரம் நல்லா இது வந்து ஊறியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லாவே வந்து ஊறியிருக்கு. இவ்வளோ நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒன்றுலேயே வந்து நட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று மட்டும் நான் வந்து 2 காட்டிடுறேன். இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ இந்த பகுதி வந்து மேலே வரணும். இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இப்படி அமர்த்தினோம். நல்லா கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா செடி அவரை. இப்போ நான் வந்து செடி அவரை ஃபஸ்ட்டு நட்டிருக்கேன். அதே மாதிரியே அடுத்தது நட்டுருவோம். இந்த ரோலெலாம் செடி அவரை தான் வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த இது வந்து மேலே இப்படி வரணும் அந்த மாதிரி. இப்போ இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து முளைச்சி வரும். அது வந்து அடியில் வரக்கூடாது, மேலே வரணும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாமே வரிசையாக என்னெல்லாம் நடப்போகிறேன் அப்படின்னு நட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேலெல்லாம் நான் வந்து நட்டாச்சு. பார்த்திங்கன்னா செடி அவரை, இந்த 2துலேயும் வந்து செடி அவரை வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செடி பீன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லைனில் இந்த ஒரே ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். செடி பீன்ஸ் ஒரு 5 மணி மட்டும், பாக்கி வந்து ஒரு 3-4 இருக்குது. அது வந்து வேறு தொட்டியில் மாவு போட்டுக்கலாம்னு வச்சுட்டேன். இந்த ஒரு லைன் மட்டும் செடி பீன்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும் சொரக்காய் வந்து போட்டிருக்கேன். அப்படியே எல்லாத்துலேயும் அது எழுதி வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு தெரியும் இல்லையா, முளைச்சதுக்கப்புறம் எது அதுன்ட்டு நமக்கும் வந்து மறந்து போயிடும். அதனால் வந்து இன்றைக்கி ஞாபகம் இருக்கும், 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மறந்துடும் இல்லையா. அதனால் நான் எழுதி வச்சுருக்கேன். சொரக்காய் அது வந்து 2 தான் இருந்தது, 2 இதில் வந்து போட்டிருக்கேன். பாக்கி நான் 3 வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அவரையில் தட்டையாக இருக்கும், அது வந்து நான் ஒரு 4 இதில் வந்து 4 வந்து போட்டிருக்கேன். அடுத்தது துவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, இதில் 1, இதில் பாக்கி வந்து 5. இது எல்லாமே வந்து துவரை வந்து போட்டிருக்கேன். அடுத்து வெள்ளை வெண்டன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா காலையில் நான், அது வந்து இது 2துலேயுமே வந்து போட்டிருக்கேன். இது 2துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, பைதாகி மிளகான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இது 2துலேயும் வந்து அதான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, முள்ளங்கி, அப்புறம் அந்த இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி 2 வச்சுருக்கேன். அப்புறம் குடமிளகா, பஜ்ஜி மிளகா, இந்த 3 வந்து இது மாதிரி இதில் தான் வந்து போடணும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதில் இந்த ட்ரேலெல்லாம் வந்து போட முடியாது, இதில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கி கோஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் தனித்தனியாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். காலிஃப்ளவர், பாலக்கீரை இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இது மாதிரி தான் போட போகிறேன். வாங்க அப்படியே நம்ம ஒன்று போடும்போது அப்படி பார்க்கலாம், போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு.
இதில் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்க காமிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும், அதில் காலிஃப்ளவர், இதில் வந்து கோஸு இது வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பஜ்ஜி மிளகாய் வந்து போட்டிருக்கேன். இதில் குடமிளகா, அந்த சைடு வேறு விதம், இந்த சைடு வேறு விதம், பாதி பாதியாக போட்டிருக்கேன் குடமிளகா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை முள்ளங்கி போட்டிருக்கேன். இதில் வெள்ளை முள்ளங்கி. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து இதுலேயே வந்து நான் மண்கலவை ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து சிகப்பு முள்ளங்கி இதில் போட்டிருக்கேன். அதில் பேர் எழுதி வச்சுருக்கேன், மறந்துடும் சொல்லிவிட்டு. இதில் பாலக்கீரை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதில் இருந்தது வந்து நான் வந்து எடுத்து வேறு ஒன்றுத்தில் மாற்றி வச்சாச்சு. கத்திரிக்காய் இருந்தது, தக்காளி இருந்தது. தக்காளிலாம் கீழே கொண்டு போய் வச்சுட்டேன். கத்திரிக்காய் வந்து வேறு ஒன்றுத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் மிளகாய் வந்து போட்டிருந்தேன். நெய் மிளகாய் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, காலையில் போடும்போது அப்படியே காட்டுறேன்னு, அதை வந்து இதில் வந்து போட்டிருந்தேன். கொஞ்சம் குண்டு குண்டாக காய்க்கும். இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு. எல்லா சீட்ஸும் வந்து போட்டாச்சு. இன்றைக்கி அதாவது ஆடி 18 இன்றைக்கே கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து வச்சுருந்தோம். காலையில் வந்து ஊற வச்சுருந்தது. இப்போ சாயந்தரம் ஆகும்போது நான் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட மாடி தோட்டத்துக்கு தேவையானது இதெல்லாம் வந்து நான் வாங்கினது எல்லாமே வந்து விதைச்சிருக்கேன். இன்னொன்று அப்படியே முளைச்சி வரட்டும். நீங்களும் எனக்காக வந்து நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா வரும்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸை பண்ணுங்கள். எனக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.